பலன். उसके बाद पहला फल, அதை கொண்டு வந்து ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கறாங்க. वो पहला फल लेके आके सेवक के हाथों में दे रहे हैं. அது எல்லாம் பெருகுது, वो बढ़ने लग रहा है. எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆவறாங்க. वो सब लोग वहाँ खाना खा के तृप्त हो रहे हैं. उसके बाद बचत भी हो रही है. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது इसलिए जीवन क्या है? மீதம் எடுக்கிற, मैंने बोला था ஏதோ ஒரு மாசத்துல ஒரு 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன், ये महीने में एक 5000 जमा करके रखा हूँ, ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வச்சாங்க, या फिर 2000 मैंने जमा की है, அது மீதம் கிடையாது. वो बचत नहीं है. அப்படிப்பட்ட ஒரு மீதத்தை தேவன் சொல்லவில்லை. ऐसे बचत के बारे में परमेश्वर नहीं बोल रहे மீதம் என்பது हैं. என்ன? बचत का मतलब क्या है? என்னுடைய லக்ஸரியா நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு, मैं अपने सारे जरूरतों को पूरा करने के बाद, ஆமா எல்லாம் என்னுடைய வீடு என்னுடைய காரியங்கள் நிறைவேறி, मेरे घर का सारा जरूरत पूरा होने के बाद, நான் மற்றவங்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் கொடுத்து, मैं औरों को भी देने के बाद, மற்ற காரியங்களுக்கெல்லாம் நான் பயன்படுத்திட்ட பிறகு, मैं बहुत कुछ जरूरत पूरा करने के बाद भी, அது மீதம் இருக்கும் பாருங்க, அந்த மீதியை பத்தி கடவுள் उसके बाद जो बचत रहता है उसके बारे में ही परमेश्वर बोल रहे हैं. ஏன்னா இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. क्योंकि ये सब परमेश्वर के वचन में लिखा है. ஆனா நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. लेकिन हम अपने इर्द गिर्द के जीवन को देखने से ऐसा नहीं दिखता है. உலக வாழ்க்கையில கடனோ இல்லாமை குறைவு தாழ்ச்சி பஞ்சம் தான் இந்த உலக வாழ்க்கையில இருக்குது. जो संसारिक जीवन में तो कर्जा है, कमी घटी ही दिखता है. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது தான் தேவன் இப்படி மனுஷனை இப்படி உண்டாக்கி இருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார்ன்றது நமக்கு விளங்குது பாருங்க. हम परमेश्वर के वचनों की ओर ध्यान देंगे तो हमें एहसास होता है कि परमेश्वर ने हमारे जीवन को ऐसा बनाया है करके. அப்ப என்ன? முதலாவது தேவனுடைய வார்த்தை, पहले परमेश्वर का वचन, அத நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கிறோம் இப்போ. उसी को हम पहला स्थान देना है. அதுக்கு அப்புறம் இந்த முதற் பலன், उसके बाद पहला फल, ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது தான் முதற் பலன். यीशु मसीह जीवित उठे वही पहला फल है हमारे लिए. அந்த முதற் பலன் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? पहला फल बोलने से அது ஒன்னு மேக்னெட்னு சொன்னேன். मैंने चुंबक का उदाहरण दिया था. அந்த மேக்னெட் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துருது. वो चुंबक सब सारे लोहे की चीजों को खींचता है अपनी ओर. அதே போல ஒரு ட்ரெயினுடைய இன்ஜின் எல்லா பெட்டியும் எடுத்துன்னு வருது. एक ट्रेन का इंजन सभी डिब्बों को खींच के लेके आता है. அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், சின்ன கேபிட்டல், அது பெரிய பிசினஸ் கொண்டு வருது. एक कारोबार को आप जब शुरू करते हो, एक छोटा सा पूंजी कारोबार को हम बना सकते हैं. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட், पहले परमेश्वर का वचन, முதற் பலன், फिर पहला फल. இயேசு கூட உயிரோடு ஃபர்ஸ்ட் எழுந்தாரு. यीशु मसीह जीवित उठे थे पहले. நாம அவர் எழுந்திருக்கலாம், நம்மளால எழுந்திருப்போம்னு சொல்ல முடியாது. अगर वो जीवित नहीं उठे तो हम लोग उठेंगे करके हम बता नहीं सकते. ஆகவே தான் அவர் உயிர்த்தெழுதல் முதற் பலனாகிறாரு. इसलिए जीवित उठने में वही पहला फल है. அப்போ அந்த முதற் பலனை கனப்படுத்தும் பொழுது, जब हम पहला फल को जब आदर देंगे, அந்த இயேசு எல்லாரையும் மேல எழுப்புவார். यीशु मसीह सभी को जीवित उठाएंगे अपने और. அதே போல நம்முடைய பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, ऐसे ही हमारा जीवन, हमारी आर्थिक स्थिति எல்லாம் மேலோங்கி வர வேண்டும் என்றால், सब कुछ आबाद होना है तो தேவனுக்கு முதலிடம் மட்டும் இல்ல, தேவனுடைய பொருளாதார விஷயத்துல தேவன் வச்சிருக்கிற என்ன நம்முடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மேலோங்க அல்லது நிரம்பி வழிய அல்லது மீதம் எடுக்க நம்முடைய தசமபாகம் காணிக்கையை தேவனுக்கு அந்த முதற் பங்கை நம்ம செலுத்த வேண்டும். हमारा आर्थिक स्थिति में हम बढ़ना है तो, हम अच्छे रहना है तो हम अपना भेंट, हमारा दशमांश, पहले फल परमेश्वर के लिए लेके आना है. அந்த முதற் பங்கு தான் என்ன பண்ணுது? वो पहला फल क्या है? எப்படி எல்லாத்தையும் அந்த ட்ரெயின் இழுத்துன்னு வந்துடுதோ, जैसे वो ट्रेन का इंजन सारे डिब्बों को खींचता है, மேக்னெட் எப்படி எல்லாத்தையும் இழுத்துன்னு வருதோ, जैसे वो चुंबक सारे लोहे की चीजों को खींचता है, அந்த கேபிட்டல் எப்படி பெரிய ஒரு பிசினஸ் உண்டாக்குதோ, जैसे एक छोटा सा पूंजी बड़ा कारोबार को बनाता நம்முடைய है, முதற் பலன், वैसे ही हमारा पहला फल எல்லா ஆசீர்வாதத்தையும் இழுத்துன்னு வரும். सारे आशीर्वाद को हमारे और खींच के लेके आता சுகம் है. என்கிற ஆசீர்வாதம், चंगाई का आशीष, நன்மை என்கிற ஆசீர்வாதம், भलाई का आशीष, வேலை என்கிற ஆசீர்வாதம், काम का आशीष, திருமணம் என்கிற ஆசீர்வாதம், विवाह का आशीष, ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், आत्मिक आशीष, தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்பாடு என்கிற ஒரு ஆசீர்வாதம், परमेश्वर की अभिव्यक्ति का आशीष, பிள்ளை என்ற ஆசீர்வாதம், बच्चों का आशीर्वाद, சொந்த பந்தங்கள் என்ற ஆசீர்வாதம், रिश्तेदारों का आशीर्वाद, சகல ஆசீர்வாதத்தையும் बहुत से सब सारे रीति से இந்த आशीर्वाद, முதற் பங்கு இழுத்து கொண்டு ये வரும். पहला फल हमारी और खींच के लेके आता है. ஆகவே தான் தேவன் அதை என்ன பண்றாரு? முதற் பங்கை முதலாவது கடவுளுக்கு செலுத்த சொல்றாரு.
इसलिए परमेश्वर पहले भाग को परमेश्वर के लिए भेंट चढ़ाना है करके बोल रहे हैं। அப்போ நான் கூட அதை கூட சொன்னேன், मैंने पहले ही बोला था, உயிர்த்தெழுதல் வர அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு அதை உயிர்த்தெழுதலை பத்தி பேசும்போது சொன்னேன், ईस्टर के दिन मैंने जब पुनरुत्थान का प्रचार किया था, मैंने बोला था ஒரு ஆள் காணிக்கை தசம பாகத்தை கொடுக்கவில்லை என்றால் உயிர்த்தெழுதலை அவன் நம்பலன்றது அர்த்தம். அது अगर एक आदमी अगर दशमांश और भेंट नहीं चढ़ाने से वो पुनरुत्थान का विश्वास नहीं कर रहा है। பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடு வருது பாருங்க. एक एक प्रकाश हम में आ रहा है। ஏன்னா அந்த அந்த இயேசு உயிரோடு எழுந்தார்ன்றதை எப்படி நம்புறோம்? यीशु मसीह जीवित उठे हैं करके हम कैसे भरोसा कर रहे हैं? இத முதற் பலனை நான் தேவனுக்கு கொடுக்கும்போது தான் இயேசு உயிரோடு எழுந்தான்றதை நம்ப ஆரம்பிக்கிறேன். जब हम अपना पहला फल हम परमेश्वर को देते हैं, तब हम विश्वास करते हैं कि यीशु मसीह जीवित उठे हैं। இத தான் நம்ம பார்த்துன்னு வரோம். यही हम देखते आ रहे हैं। பார்த்துன்னு வரும் பொழுது हम देखते आ रहे हैं। நம்ம கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னால हम 2-3 सप्ताह पहले நம்ம என்ன பார்த்தோம்? हमने क्या देखा था? வாசிக்கிறேன். अभी हम पढ़ेंगे। யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ல இருந்து 36 வரைக்கும் வாசிச்சோம். यूहन्ना 8 अध्याय 8ஆம் அதிகாரம் 32 36 से 36 तक हमने पढ़ा था। சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாம் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாகவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். 32-33 32-33 पढ़ेंगे। और सत्य को जानोगे और सत्य तुम्हें स्वतंत्र करेगा। उन्होंने उसको उत्तर दिया, हम तो अब्राहम के वंश से हैं और कभी किसी के दास नहीं हुए, फिर क्यों कहता है कि तुम स्वतंत्र हो जाओगे? आमीन। இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்றும் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றென்றைக்கு வீட்டிலே நிலைத்தான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். अभी 34 से 36 तक पढ़ेंगे। यीशु ने उनको उत्तर दिया, मैं तुमसे सच सच कहता हूँ कि जो कोई पाप करता है वह पाप का दास है, और दास सदा घर में नहीं रहता, पुत्र सदा रहता है। इसलिए यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो सचमुच तुम स्वतंत्र हो जाओगे। आमीन। இது ஒரு 3 வாரத்துக்கு முன்ன ஆரம்பிச்சோம். ये हमने 3 सप्ताह पहले हमने आरंभ किया था। என்னன்னா, क्या है ये? ரட்சிக்கப்பட்ட மக்களா வந்திருக்கிறோம். हम उद्धार पाकर यहाँ आ गए हैं। இயேசு உடன்படிக்கை மக்கள் கிட்ட பேசுறாரு. இத यीशु मसीह व्यवस्था के साथ इसमें बात कर रहे हैं। யாருன்னா யூதர்கள். ये यहूदियों से बात कर रहे हैं। யூதர்களுக்கு தான் அவர் வந்தாரு. यहूदियों के लिए ही यीशु आए हैं। அவங்களாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. वो अब्राहम के वंशज हैं करके वो जानते हैं। நாமளும் கிறிஸ்தவ பிள்ளைன்னு சொல்லிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम भी यहाँ पर मसीह के संतान है करके हम जी रहे हैं। அவங்களை எப்படி பார்த்து பேசுறாரோ அதே மாதிரி நம்மள பார்த்து பேசுறாருன்றத நான் சொன்னேன். ऐसे जैसे उन लोगों को देख के यीशु मसीह बात किए, वैसे ही हमें भी देख के बात करें करके मैंने बोला था। ஏதோ வாசிக்கிறது ஏதோ அன்னைக்கு நடந்ததுக்காக அல்ல. ये जो हम पढ़ रहे हैं वो सिर्फ उस जमाने में जो हुआ वो देखने के लिए नहीं। இந்த வாசிக்கிறதோ இந்த எழுதப்படுறதோ அன்றைய காரியங்களை வச்சு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது வேலை செய்யுதுன்றத பார்க்கிறதுக்கு தான் சத்தியத்தை படிக்கிறோம் நம்ம. यहाँ पर जो भी लिखा गया है सिर्फ उस जमाने के लिए नहीं, ये हमारे जीवन के लिए इसको रख के हम चलना है। இயேசு அவங்க கிட்ட சொல்லும்போது, यीशु मसीह उन लोगों से बोल रहे हैं, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, सत्य को जानोगे तो सत्य तुम्हें स्वतंत्र करेगा करके उन लोगों से बोला था। அவங்களுக்கு கோபம் வருது. उन लोगों को गुस्सा आया, எப்படி எங்களை விடுதலையாகும்னு சொல்வீங்க? क्यों हमें स्वतंत्र हो जाओगे करके बोल रहे हो? நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது. हम किसी का दास नहीं है। நாங்க எதிலையும் கட்டப்பட்டு இல்ல. हम किसी पर हम बंधे हुए नहीं। நாங்கள் ஃப்ரீயா இருக்கிறோம். हम तो आजाद हैं அப்படின்றாங்க பாருங்க. ऐसे वो लोग बोल रहे हैं। அதே போல இன்னைக்கு கூட நம்ம சொல்லும் பொழுது, ऐसे ही आज भी हम बोलने के समय கரெக்ட்டா சபைக்கு வாங்க, आप ठीक से कलीसिया पे आ जाओ, வசனத்தை கேளுங்க, आप वचनों को सुनो, கடவுளுக்காக காரியங்களை செய்யுங்க, परमेश्वर के लिए कार्य करो। சொல்லும்போது நமக்கு சில நேரத்துல ஒரு கோபம் வரலாம். ऐसे हम बोलने से आप लोगों को लिए भी गुस्सा आता है कभी कभी, ஆனால் அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. लेकिन उसके अंदर एक बहुत बड़ा विषय है। அப்போ அவர் சொல்லி அங்க வசனத்தை வாசிக்கும் போது, यहाँ पर जब वचन पढ़े थे वो, நான் சொன்னேன் இது உடன்படிக்கை மக்களுக்கு சொல்றாரு। यहाँ पर जो भी वाचा के जो लोग थे उनसे बोल रहे थे। அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னேன், पहले मैं 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 तीमोथी 2 अध्याय 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல உண்டாகணும் அப்படின்னு பாக்குறோம்.
एक तिमोथी 2:4 में बोल रहे हैं कि सब लोग उदार पाना है और सत्य को भली भांति पहचानना है। அப்போ சத்தியத்தை அறிகிறதுனா என்ன? सत्य को சத்தியத்தை जानने, அறிவில் சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்குனா என்ன? सत्य को जानो, सत्य तुम्हें स्वतंत्र करेगा का मतलब क्या है? நான் ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு அப்படியே வரிசை போட்டு நீ காமிச்சேன். मैंने वहां पर 6 बातों को मैंने बोला था आपसे। ஏன்னா மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. लोग तो उदार पा लिए இப்போ हैं, நீங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுறோம். आप और हम उदार पा लिए ஆனா हैं। மக்கள் அந்த ரட்சிப்பில நின்ற கூடாதுன்னு. लेकिन उस उदार में ही हम ऐसे ही रुक नहीं जाना है। அடுத்தது அவங்க தேவனை அறிகிற அறிவில வளரணும்னு சொன்னேன். फिर परमेश्वर को जानने के ज्ञान में वो बढ़ना है। நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்றோம். हम वचनों को लेकर ही आपसे बोल रहे हैं। அதுக்கப்புறம் அந்த வெறும் தேவனை அறிகிற அறிவில வாழ்ந்துடுறாங்க நிறைய பேரு. सिर्फ उनको जानने के ज्ञान में ही नहीं रह जाना है। கேட்டா எனக்கு இங்க தெரியுங்க, இந்த நம்பர் தெரியும், இந்த வசனம் தெரியுங்க, அது தெரியும்னு சொல்லிடுறாங்க. पवित्र शास्त्र में मुझे ये वचन मालूम है, वो वचन मालूम है करके बोलते हैं। वो வேற தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, सिर्फ जान के रखना काफी नहीं है, அதை நான் விசுவாசிக்க வேண்டும். उस वचनों पर हम विश्वास भी करना है। அடுத்த ஸ்டெப் விசுவாசிக்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னோம். विश्वास करना है करके हमने देखा था। அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறது மட்டும் பத்தாது, सिर्फ विश्वास करना ही बस नहीं होता है। நாம் அந்த விசுவாசிக்கிற காரியத்தை டெய்லி என் வாழ்க்கையில நான் பேச ஆரம்பிக்கணும். जो हम विश्वास करते हैं उसको रोज हमारे मुंह से बोलना भी है। உதாரணத்துக்கு उसके उदाहरण में கர்த்தர் என்னை மேலாக்குவார், என்னை தலையாக்குவார், கர்த்தர் என்னை மேலாக்குவார், தலையாக்குவார்ன்றத நான் வாசிச்சா மட்டும் போதாது, இல்ல கேட்டுட்டா மட்டும் போதாது, அதை என் வாயை திறந்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். परमेश्वर हमें सर बनाएंगे, हमें बढ़ाएंगे, ऊपर करेंगे करके पढ़ना ही काफी नहीं, उसको रोज हमें मुंह से बोलना भी है। ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருந்து எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. ये सब मैं वचनों से निकाल कर आपको मैंने दिखाया था। இப்போ பேசுறது மட்டும் பத்தாது, விசுவாசிக்கணும், हम முதல்ல விசுவாசிக்கணும், पहले विश्वास करना है, அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும். उसके बाद बात करने लगना இத है। பேச மட்டும் பத்தாது, सिर्फ बात करना ही இது काफी नहीं है। விசுவாசிக்கிறது பேசுறதையும் जो विश्वास करते हैं और जो बात करते हैं செயல்படுத்த ஆரம்பிக்கணும். उसको हमारे जीवन में लागू भी करना है। செயல்படுத்துறது என்ன? लागू करने का मतलब क्या है? ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறோம். हम प्रार्थना करना है करके हम सुनते हैं। அப்ப நான் ஜெபிப்பேன்னு சொல்லி நிக்கிறீங்க. मैं प्रार्थना करूंगा करके आप बोल भी रहे हैं। இப்ப ஜெபிக்கிற ஆரம்பிக்கணும். அத आप प्रार्थना करने के लिए शुरुआत करना है। இது சிம்பிளா சொல்லி தரேன் உங்களுக்கு, ஏதோ ஒரு காரியங்களை. मैं आपको बहुत ही साधारण रूप से आपको समझा रहा ஏன்னா हूं। செயல்படனா என்ன? लागू करने का मतलब क्या है? ரட்சிக்கப்பட்டு அப்படி வீட்டுல உட்கார்றது இல்ல. उद्धार पाने के बाद ऐसे घर में बैठे रहना नहीं है। தேவ அறிகிற அறிவுல வரணும். हम परमेश्वर के ज्ञान से भरना है। தேவ அறிகிற அறிவுல மட்டும் பத்தாது, उनके ज्ञान से भरना काफी नहीं है। இப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். हम विश्वास करना है, கர்த்தரை விசுவாசிக்கணும், परमेश्वर पर विश्वास கர்த்தரை करना है, நம்பணும், उन पर भरोसा ஆலயத்தை रखना है, நம்பணும், कलीसिया पर भरोसा ஆலயத்துல रखना है, ஆராதனையை நம்பணும், आराधना விசுவாசிக்கணும், पर भरोसा रखना கடவுள் है। இங்க வந்த வேலை செய்யறான்றது விசுவாசிக்கணும். कलीसिया में आने से परमेश्वर काम कर रहे हैं करके आप भरोसा रखना இத है। வேற சொல்லணும். इसको आप मुंह से बोलना भी है। ஆலயத்துக்கு போனாதான் ஆண்டவர் வேலை செய்வார், ஆண்டவருடைய கிரியை நடக்குங்க அப்படின்னு कलीसिया में जाने से ही परमेश्वर काम करेंगे करके आप मुंह से बोलना है। எத்தனை பேர் சொல்றீங்க ஆலயத்துக்கு போய் ஆகணும், அங்க போனாதான் ஆண்டவர் கிரியை செய்வார், அங்க போனா ஆண்டவர் நம்மளோட பேசுவார் சொல்லிட்டு வரீங்களா? क्या आप बोल रहे हैं कलीसिया में जाना है, कलीसिया में जाने से परमेश्वर हमसे बात करेंगे, ऐसा बोलना है? எப்படி பேசிட்டு வரீங்க? சினிமா போலாம், வா பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வரோம்ல. இல்ல, जैसे हम एक सिनेमा के लिए जाने के समय हम बात करते हुए जाते हैं ना, सिनेमा में जाना है करके, அதே மாதிரி தான் இதெல்லாம் பேச ஆரம்பிக்கணும். ऐसे ही कलीसिया में आने के समय में आप बोलना है कि परमेश्वर हमसे बात करेंगे और कलीसिया में जाएंगे करके। பீச்சுக்கு போலாம், வா மண்ணில விளையாட்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு வரமா இல்லையா? और कहीं सैर पे जाने के समय हम बोलते जाते हैं ना, बहुत अच्छा लगेगा, सैर पे जाएंगे। எவ்வளவு இதுவா சொல்லி தரேன். அப்போ சர்ச்சுக்கு வரும் பொழுது இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கும். ऐसे चर्च पे आने के समय भी आप बात करते आना है। வாலாம் சர்ச்சுக்கு போலாம், आओ चर्च में जाएंगे வாங்க करके। ஆண்டவர் கிரியை செய்ய போறாரு, परमेश्वर हमारे जीवन में कार्य ஓ करेंगे, நம்ம கிட்ட பேச போறாரு, वो हमसे बात करने वाले நம்ம हैं, தொட போறாரு, हमें वो छूने वाले हैं, நம்ம வலி வேதனை போகுது, हमारा दर्द और दुख जाने वाला है। இதை நீங்க சொல்லினே வரணும். ऐसे आप बोलते आना है। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? சொல்றது மட்டும் அங்கே விட்டுட கூடாது, சொன்னதை வரணும், செயல்படணும். सिर्फ बात करते बैठे नहीं रहना है, आप बोलते हुए आना भी है कलीसिया। இப்ப செயல்படுத்தியாச்சு, अभी हम लागू कर दिए। ஒரு முறை கிடையாது, सिर्फ एक बार लागू करना बस नहीं है, தொடர்ந்து आप लगातार लागू करना है, முடிவு பரிந்தும் अंत तक निरंतर लागू करना है। ஆமென். आमेन। அப்ப அதத்தான் இந்த வருஷப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். इसी को मैंने वो पॉइंट्स के द्वारा हमने आपको सिखाया था। இப்படி சொல்லும் பொழுது उसके बाद ஏதோ இது நம்ம
சொந்த சக்தியில செய்ய போறதில்ல. हम अपने शक्ति से अपने सामर्थ से तो नहीं कर पाएंगे। இதுக்கு நமக்கு தூய ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். इसके लिए पवित्र आत्मा हमारी सहायता करेंगे करके हमने पिछले सप्ताह बोला था। ஏன்னா இது வந்து ரட்சிக்கப்படுறதே தேவனுடைய ஆவியால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाना ही हम पवित्र आत्मा के द्वारा ही उद्धार पाए हैं। அந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணிருக்காரு, மனதில் உண்டாக்கி இயேசு ஆண்டவர்னு சொல்ல வச்சுக்கிறார் நம்மள। पवित्र आत्मा ही हमारे मन को फिराकर यीशु मसीह ही परमेश्वर है करके हमारे मुंह से बुलवाया। அப்ப அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு, वो पवित्र आत्मा क्या कर रहे रहे हैं, அறிவில நடத்துறாரு, हमें परमेश्वर के ज्ञान में चला रहे हैं। அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு, वो पवित्र आत्मा क्या कर रहे हैं, பேச வைக்கிறாரு, हमें बात करने को रख रहे हैं, हमें विश्वास करने को रख रहे हैं, பேச வைக்கிறாரு, हमें बात करने को रख रहे தொடர்ந்து हैं, செயல்பட வைக்கிறாரு, लगातार काम करवा रहे हैं। அப்போ அததான் வந்து ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும்ன்றத போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம்। पवित्र आत्मा की सहायता हमें जरूरत है करके हमने पिछले सप्ताह பல வசனங்களை வாசிச்சோம்। उसमें हमने कई वचन ஆவியா நமக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ வைக்கிறாரு। पवित्र आत्मा हमारे अंदर आकर परमेश्वर के लिए गवाही बना रहे हैं। அந்த ஆவியானவர் நமக்கு பிதாவின் வாக்குத்தத்தமா இருக்குதுன்னு சொன்னோம்। वो परमेश्वर के वचन के अनुसार है। பிறகு யோவான் சுவிசேஷம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்து 5:7ல பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஒருத்தர் இருந்தான், யாருமே உதவி இல்லாத இருந்தான்। यूहन्ना 5:7 में हमने देखा था कि बेदस्ता कुंड के पास एक व्यक्ति था, उसके लिए कोई सहायता करने वाला नहीं था। கர்த்தர் வந்து அங்க வந்து இயேசு வந்து அவனுக்கு உதவி செஞ்சு அவனை சுகமாக்கினாரு। यीशु मसीह आके उस व्यक्ति को मदद करके उसको चंगा किए। அப்போ நாமளும் வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கிறோம், கடவுள் நமக்கும் உதவி செய்வார்னு சொல்லிட்டு அதை சொன்னேன் நான்। हम भी अकेले रहने के जैसे रहने से अब हम समझना है कि परमेश्वर हमारे साथ है, हमारी मदद करेंगे। இன்னொன்னு காலையில ஒரு விஷயத்தை சொன்னேன் இவர்கிட்ட। सुबह मैंने एक बात शाम से बोला था। அந்த பெதஸ்தா குளம்னு சொல்லப்பட்டிருக்குதுல, उस वचन में बेदस्ता कुंड बोल के लिखा है। இப்போ அந்த பெதஸ்தா குளம் தான் சபை। वो बेदस्ता कुंड आज कलीसिया है। அந்த பெதஸ்தா குளம் தான் சபை। वो बेदस्ता कुंड जो है वो अभी कलीसिया है। நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, यहाँ पर बहुत लोग बैठे हैं। அங்க தேவதூதர் இறங்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகும் போது वहाँ लिखा है ना कि स्वर्गदूत जब उतरता है कैसा भी रोग होने से भी वो चंगा हो जाता இந்த है। சபை என்கிற பெதஸ்தா குளத்துல ஆவியான இறங்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் மாறும்। ऐसे ही ये कलिशिया नामक जो बेदस्ता कुंड है उसमें पवित्र आत्मा जब उतरेगा कैसे भी समस्या दूर हो ஒரு जाएगी। ஆமென் சொல்ல மாட்டீங்க। आमेन। அப்போ இங்க இது விசேஷ இடமா இல்லையா? இங்க ये तो विशेष जगह है ना। ये நிறைய பேருக்கு ஆலயத்தை பத்தி விளங்குறதே கிடையாது। बहुत लोगों को कलीसिया के बारे में कोई प्रकाश नहीं रहता। தேவதூதன் இறங்குற இடத்துலயே அப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னா, जब वहाँ उस कुंड में जब स्वर्गदूत उतरे तो इतना बड़ा कार्य हुआ था वहाँ पर। ஆவியானவர் அசைவாடுற இந்த இடத்துல ஆராதனையில இந்த சபைக்குள்ள தேவன் எவ்வளவு பெரிய மிராக்கல் பண்ணுவார் பாருங்க। ऐसे ही पवित्र आत्मा जब यहाँ पर उपस्थित होते हैं तो कितना बड़ा कार्य हमारे कलीसिया में करेंगे। வியாதி மாத்திரம் இல்ல, குடும்ப பிரச்சனை, போராட்டம், வியாதி, பலவிதமான காரியங்கள் மாறிடுங்க வந்தீங்கன்னா। सिर्फ रोग बीमारी नहीं, हमारे परिवार की समस्या संघर्ष सब बदलेगी इस कलीसिया में। आमेन। ஹல்லேலூயா। हालेलुया। அதாவது சபையை வந்து கூடி வருகிற இடத்தை வந்து நிறைய பேர் அலட்சியம் பண்றாங்க பாருங்க। कलीसिया को बहुत लोग टुकरा देते हैं, जहाँ पर लोग इकट्ठा होते हैं उसको। அவங்க நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும் பாருங்க। इसलिए हम अच्छे कलीसिया अच्छे पासवान को चुन के रखना है। நம்ம நல்ல வீடு தேர்ந்தெடுத்து जैसे வச்சுக்கணும், हम एक अच्छा घर चुनते நல்ல हैं, படிப்பை தேர்ந்தெடுக்கிறோமா, अच्छा पढ़ाई को चुनते நல்ல हैं, பொண்ணு மாப்பிள்ளை இதெல்லாம் தேர்ந்தெடுக்க தெரியுது। अच्छा दूल्हा दुल्हन को हम चुनते हैं। ஆனா நல்ல ஆலயம், நல்ல சபை, நல்ல ஒரு ஊழியக்காரன், அபிஷேகப்பட்ட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு ஊழியக்காரனை நீங்க தேர்ந்தெடுக்க தெரியல மக்கள்। ऐसे ही एक अच्छा कलीसिया और अच्छे पासवान जो परमेश्वर से अभिषेक पाए हैं वैसे पासवान को चुनना है। ஓகே, आमेन। பாரு என்ன சொல்ல வரேன்னா, अब मैं क्या कहने ரொம்ப वाला முக்கியம் हूँ, பிரதர், ரொம்ப முக்கியம்। बहुत मुख्य बात है। அதுக்கப்புறம் ஆவியான உலக மக்கள் பாவத்தை கண்டித்து உணர்த்தவான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்। उसके बाद पवित्र आत्मा संसार के पापों के बारे में भी बोलते हैं। அது மட்டும் இல்ல, உலகம் வந்து இந்த ஆவியான அறியாது, ये जो संसार है वो पवित्र आत्मा को नहीं जानता है, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் लेकिन சொல்லிட்டு हम लोग பார்த்தோம்। उनको जानते हैं। அதுக்கப்புறம் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு। उसके बाद न्याय के बारे में, धर्म के बारे में हमें सिखाएंगे पवित्र आत्मा। அது மட்டும் இல்ல, அந்த
அந்நிய பாஷை என்பது ஆவியா நமக்குள்ள இருக்கிறதுடைய அடையாளம் அப்படின்னு. अन्य भाषा जो है वो पवित्र आत्मा हमारे अंदर है करके वो पहचान है। அது மாத்திரம் இல்ல, அந்த ஆவியான மத்தில திரியேக தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு என்பதை குறித்து பார்த்து सिर्फ முடிச்சோம். पवित्र आत्मा नहीं, त्रिदेव ही हमारे अंदर हैं करके मैंने पिछला सप्ताह இப்ப बताया। ஆவியானவர்னா என்ன? पवित्र आत्मा का मतलब क्या है? வெறும் ஆவியானவர்ல ஆவியானவர் மட்டும் இல்ல, அங்க பிதாவும் இருக்கிறாரு, குமாரனும் இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒருவர் தான், ஆனா திரியேக தேவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். वो एक ही है लेकिन त्रिदेव हैं, त्रिदेव के रूप में हमारे अंदर हैं करके मैंने पिछला सप्ताह बताया था। அததான் வந்து பூமியில ரத்தம் ரத்தம் ஜலம் பிறகு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஒன்றா இருக்கிறது பூமியில जैसे அப்படின்னு जल, பார்த்தோம். लहू और आत्मा तीन रूप में है संसार में करके हमने वचन में पढ़ा था। ஆகவே நாமளும் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம். हम भी आत्मा, शरीर और मांस के रूप में है। நம்ம மூணு ஆள் கிடையாது, हम तीन नहीं है, ஒரு ஆள் தான். एक ही है हम। அதே மாதிரி தேவன் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர், वैसे ही पिता, पुत्र और पवित्र आत्मा तीन है ஆனா அவர் ஒருவரே लेकिन वो एक ही है। என்பதை பார்த்து முடிச்சோம் நம்ம போன வாரம். हमने पिछला सप्ताह ये सब देख के खत्म किया था। இன்றைக்கு आज இதெல்லாம் நாங்க வந்து எங்க சபை பாஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டு வந்து பிரசங்கம் பண்றேன் நான். ये सब मैं अपने पासवान से सीख के आके मैं आप लोगों को पढ़ा रहा हूँ। அதனால தான் வந்து ஏஎஃப்டி சபைனா ஒரு விசேஷமான ஒரு சபை. इसलिए एएफटी कलिसिया एक विशेष कलिसिया है। ஏன்னா எல்லாத்தையும் ஒழுங்குமா டீச் பண்ணுவாங்க. பைபிள் கிளாஸ் மாதிரியே சர்ச்சில் டீச் பண்ணுவாங்க. बाइबल क्लास के जैसे ही कलिसिया में भी सिखाते हैं। நிறைய பேர் சொல்றாங்க பைபிள் காலேஜ் தான் இதெல்லாம் போதிக்கணும்னு. सब लोग बोलते हैं कि बाइबल कॉलेज में ही ये सब सिखाना है, எல்லார் கையில பைபிளை கொடுத்துருக்குதே. लेकिन सभी के हाथों में तो बाइबल दिया हुआ है। எல்லாரையும் தான் கத்த சீடர் சொல்லியிருக்கிறாரு. सभी को शिष्य बोला है परमेश्वर ने। எல்லாரையும் தான் ராஜாக்கள் ஆசாரிகள் சொல்லப்பட்டிருக்குது. सभी को राजा बोला है, सभी को पासवान बोला गया है। ஊழியத்துக்கு அழைப்பு பண்றவங்க பைபிள் காலேஜ் படிக்கலாம். जो जिनको बुलावा मिला है सेवकाई के लिए वो जाके पढ़ सकते हैं बाइबल कॉलेज। சபையில இந்த ட்ரைனிங் கொடுத்தாதான் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ நான் இன்னும் பைபிள் காலேஜ் படிச்சு இன்னும் கடவுளுக்காக கத்துக்கணும், கடவுளுக்காக வாழணும்ன்ற ஆசை இங்க தூண்டி விட்டா தான் அது வரும். अगर कलिसिया में ये सब सिखाने से ही उन लोगों को वो इंटरेस्ट आएगा कि हम बाइबल कॉलेज में जाके और भी पढ़ेंगे करके। என்ன பண்றாங்க? क्या कहते हैं? ஸ்வீட் கடையிலயோ சரி எந்த ஒரு புது கடையோ ஸ்வீட் கடையோ திறந்தா என்ன பண்றாங்க? कोई नया मिठाई का दुकान खुलने से वो लोग क्या कहते हैं, करते हैं? கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறாங்க. थोड़ा सा हमें टेस्ट के लिए देते हैं। அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு हम खाने थोड़ा सा टेस्ट करने के बाद ஒரு கிலோ இதுல போடுங்க. 1 किलो इसमें पैक कीजिए அது करके மாதிரி தான் बोलते हैं। பைபிளுக்கு இது இந்த சர்ச்சு ऐसे ही कलिसिया भी இங்க கடவுளுடைய காரியங்களை போதிக்க 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 டேஸ்ட் ஆவ 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 जब यहाँ पर परमेश्वर के बातों को हम आपको सिखाते हैं तब आपको उसका स्वाद महसूस होगा। அப்புறம் 1 கிலோ 2 கிலோ எல்லாம் வாங்குவீங்க. फिर बाद में आप 1 किलो 2 किलो करके आप उसको खरीदने लगोगे। கடவுளுக்காக என்ன பண்ணணும் சொல்லுங்க பாஸ்டர். परमेश्वर के लिए क्या करना है आप बोलिए पासवान जी करके आप आगे आएंगे। என்ன ஊழியம் செய்யணுமா? क्या सेवकाई करना ஊழியத்துக்கு है? கொடுக்கணுமா? क्या सेवकाई के लिए देना है? என்ன பண்ண கூட வருவா? क्या मैं आपके साथ आऊं? கார் எடுத்துட்டு வரணுமா? क्या मैं कार लेके பைக் எடுத்துட்டு आऊं? வரணுமா? क्या मैं आपके साथ आऊं? பாருங்க இன்னைக்கு ஒரு கட்சிக்காரங்களுக்குலாம் ஜனங்கள் எப்படி ஓடுறாங்க பாருங்க. आजकल तो नेता के पीछे तो जनता इतनी भागती है। அது சொல்றாங்க பாருங்க. वो बोलते हैं ना, யார் பார்ட்டியும் கிடையாது. நம்ம हम வந்து किसी பொது पार्टी के लोग नहीं हैं। சில கட்சிக்காரங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். कोई कोई पार्टी के लोग आके ऐसे बैठ के देखते रहते हैं। சில கட்சிங்க எல்லாம் और किसी पार्टी के लोग அவங்க வந்து நிக்கிறதே கிடையாதான், எகிரி எகிரி கத்தினுக்கிறாங்க. वो आके खड़े भी नहीं होते, वो उछलते रहते हैं। அந்த மாதிரி ஏஎஃப்டி சபை இருக்கணும்ன்ற நான் ऐसे ही हमारा एएफटी कलिसिया भी रहना है। அப்படியே இருக்கிறது கிடையாது. ऐसे बैठे नहीं ஏன்னா रहना உயிர் है। உள்ள கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. जीवित परमेश्वर हमारे साथ है। நாம எப்படின்னா ஒரு விறுவிறுப்பா இருக்கணும் பாருங்க. हम उछलते कूदते रहना है। பாருங்க அந்த ஐபிஎல்லையோ சரி கிரிக்கெட் மேட்ச்லயோ जैसे वो आईपीएल क्रिकेट मैच में இன்னைக்கு தோத்துட்டு போயிருப்பான். आज हार के गया अरे होगा, टीम वो टीम हार के गया होगा, மறுநாள் ரெடி ஆகி வருவாங்க. फिर दूसरा दिन वो तैयार होके दूसरे मैच के लिए அங்க आते உள்ள हैं। வரும்போது எப்படி வருவாங்க பாத்தீங்க? जैसे वो जब अंदर आते हैं ரெடி வருவாங்க பாரு, அப்படியே வருவாங்க वो பாரு. ऐसे कूदते हुए आते हैं, அப்படிலாம் அடி சுத்தி அடி சுத்தி அடி சுத்தி அப்படி வருவாங்க பாருங்க. ऐसे कूदते हुए उछलते हुए आते हैं वो என்ன लोग। ஜோசப் வரும் वो ऐसे उदास तो नहीं आते हैं। அப்படியே வருவாங்க. நான் உட்காந்து பாட்டு பாடும்போது யோசனை பண்ணியிருந்தேன். मैं बैठ के गीत गाने के समय ये सब सोच रहा உங்களெல்லாம் था। சுத்தி பார்த்து எல்லாரும் அப்படி मैं आप लोगों की तरफ அப்படிதான் देख இருந்தீங்கன்னு தெரியல, रहा था। பாடுனீங்களா எனக்கு தெரியல. आप गाए थे या ऐसे खड़े நீ थे? யோசிச்சு नहीं பாருங்க வரும்போது எப்படி வருவாங்க உள்ள இது கிரவுண்ட் உள்ள वो எப்படி ग्राउंड வருவாங்க? में जब क्रिकेट टीम आती है तो कैसे आती है?
அப்படி அப்படின்னு வருவான். उछलते कूदते हुए आते हैं वो लोग। ஏன் சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने ஒரு वाला हूँ, ரட்சிக்கப்பட்ட ஆள் உள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னா எப்படி இருக்கணும் பாருங்க. उदार पाए हुए लोग जो अंदर पवित्र आत्मा है तो वो சும்மா लोग இருக்க कैसे முடியாது रहना சார். है? वो खामोश नहीं बैठ ஜீவன் உள்ள सकते हैं। கடவுள் जीवित परमेश्वर உள்ள இருக்கிறாரு. आपके अंदर है। அப்படின்னா எப்படி எப்படி செத்து போன மாதிரி உட்கார முடியுமா? आप एक मरे हुए लोगों के जैसे இருக்கவே नहीं முடியாது. बैठते हैं, आप नहीं रह सकते हैं। நீங்க செத்துவ கிடையாது, आप मृतक नहीं हो, உயிர் உள்ளவர்களா இருக்கிறீங்க. आप जीवित हो। ஆகவே தான் எப்படி நிறைய பேருக்கு பாருங்க இதெல்லாம் தெரியல பாருங்க. बहुत लोगों को ये समझ में नहीं आता இந்த है கிறிஸ்தவத்தை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, मसीही लोगों को कैसे बना दिए இந்த हैं। சோகம் மூஞ்சியை காமிச்சு 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 கிறிஸ்தவங்களை சோகமாக்கி வச்சுக்கிறாங்க. वो उदास का वो शक्ल दिखा दिखा कर वो उदासी बना दिया है। பாவம் கிறிஸ்தவ மக்களை பார்த்தா தான் பரதமாகுது, பயமாகுது. मसीही लोगों को देखने से ही बहुत ही दया आती है। ஆமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நம்ம சர்ச்சில் இருந்து ஒருத்தர் இருந்தாங்க இங்க. 10 साल அவங்க पहले ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ 10 साल पहले हमारे कलिशे அவங்க में வந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய பொண்ணை கூப்பிட்டாங்களாம், வாமா சர்ச்சுக்குன்னு. वो 10 साल पहले जो हमारे कलिशे में आते थे वो बगल वालों को कलिशे में आने के அந்த लिए ஓனர் बुलाए। சொன்னா, ஐயோ கூட்டு போகாதீங்க. वहाँ के वो जो ओनर थे वो बोले नहीं इनको ஓ लेके नहीं जाना। சர்ச்சில் ஓன்னு அழுவாங்க. आपके कलिशे में तो वो रोने लगेंगे। என்ன ட்ரேட்மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க பத்தியா? कैसे वो लोग बना दिए मसीही लोगों को। சர்ச்சில் ஓன்னு அழுவாங்க. कलिशे में जाके वो तो रोने लगेंगे करके। அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்ல இங்க சர்ச்சில் அழலாம் மாட்டாங்க, நல்லா பாட்டு பாடி நல்லா கையெல்லாம் தட்டுவாங்க சார், அனுப்பி வைங்க நாங்களாம். तो हमारे लोग बोले नहीं नहीं हमारे कलिशे में तो वो नहीं रोएंगे, वो अच्छा गीत गाएंगे, ताली बजाएंगे, आप इनको भेजो करके। அது மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க பாஸ் அடிக்கடி சொல்லுவாரு, ऐसे ही हमारे पासवान बहुत बार बोलते இந்த हैं। சந்தோஷம் பொங்குத பாட்டு பாடுவாங்களாம். एक गीत है आनंद का गीत है। இந்த சந்தோஷம் பொங்குத பாட்டு பாடும்போது आनंद बहुत आनंद है करके एक गीत है சேர்லாம் तमिल में। இருக்காதா? அப்போ அந்த காலத்துல சேர்லாம் இருக்காதான். उस जमाने में तो वहां पर कुर्सी नहीं डाला गया था। செவுத்து ஓரம் உட்காந்துப்பாங்களாம் நிறைய பேர். वो लोग ऐसे ही दीवार के साथ புரிஞ்சுக்க எல்லாம் செவுத்து ஓரம் புரிஞ்சுக்கிட்டு அழகா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்கு, என்ன சந்தோஷமே वो இருக்காது. फर्श में बैठे हुए ऐसे ही उदास से बैठ के वो गीत गाते हैं, आनंद का गीत गाते हैं। பாடுறது சந்தோஷம் பொங்குதே, गीत तो आनंद का गीत है, ஆனா சாஞ்சிக்கின்னு लेकिन वो एकदम उदास होकर दीवार पर ऐसे ही கிண்டல் கேலிலாம் பண்ணல. கொஞ்சம் யோசிங்க. பழைய கிறிஸ்தவ மக்கள் மாதிரி இருக்க கூடாது. पुराने मसीही लोगों के जैसे आप नहीं रहना है। பழைய கிறிஸ்தவ மக்களா நம்ம? क्या हम पुराने मसीही लोग थोड़े हैं? புதுசு சொல்லுங்க, புதுசு. हम नए हैं, புதிய ஏற்பாட்டு மக்கள்ங்க. हम नए नियम के लोग हैं, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட மக்கள். पवित्र आत्मा से भरे हुए लोग हैं। பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்ட சும்மா இருக்க முடியாது பாருங்க. पवित्र आत्मा से जब भरे हुए हैं तो हम खामोश नहीं बैठ सकते। ஓராச்சால அப்படியே ஆனால் பறக்கணும் பாருங்க, ஆனால் பறக்கணும். एकदम अंगारी फूटना है हमारे शरीर से। யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். यूहन्ना 16 निकालेंगे। இன்றைக்கு ஆவியானுடைய துணை நமக்கு உண்டு. पवित्र आत्मा की सहायता हमें मिलेगा। 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். यूहन्ना 16 का 13, 16 का 13। 16, 13. சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 16 का 13। परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से न कहेगा परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातों तुम्हें बताएगा। आमीन। பாருங்க, சத்திய ஆவியாகி வரும்பொழுது அப்படின்னு போடுது. जब सत्य आत्मा तुम पर आएगा, அப்ப ஏற்கனவே சத்திய ஆவி நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறாரு. पहले से ही हम में है அவர் सत्य की வந்து அவர் आत्मा। சொல்றாரு வரும்பொழுது அப்படின்னா அவர் மரிச்சு உயிரோடு எழுந்திருச்ச பிறகுதான் அது வருவாரு. वो मर के जी उठने के यीशु। बाद ही यीशु मसीह मर के जी उठने के बाद ही सत्य की आत्मा मिलेगा। அப்போ நடக்க போகிற காரியத்தை பத்தி அவர் விசீடர்கள்ட்ட பேசினுக்கிறாரு. वो आने वाले बातों के बारे में अपने चेलों से यीशु मसीह बोल रहे हैं। சொல்ற சகல சத்தியத்துக்குள் நடத்துவாருன்னு. तुम्हें सत्य के मार्ग में चलाएंगे करके वो बोल रहे हैं। நான் போன வாரமே சொன்னேன், சகல சத்தியம்னா என்ன? मैंने पिछले सप्ताह बोला था कि ये सत्य की मार्ग क्या है। வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு சர்ச்சில் போதிப்பாங்க. आपके जीवन की सभी रीति
क्षेत्र के बारे में इस कलीसिया में प्रचार होगा। எல்லாம் ஆவிக்கு ஆத்துமாக்கு சரீரத்துக்கு குடும்பத்துக்கு பொருளாதாரத்துக்கு கையின் பிரயாசங்கள் வியாபாரம் எல்லாத்துக்கும் போதிக்கிற ஒரு இடம் தான் சபை. அத சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துகிறது. सभी क्षेत्र में आत्मा के बारे में, परिवार के बारे में सभी रीति से यहाँ पर प्रचार होगा। ஆமென். आमेन। அததான் போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க சகல சத்தியத்துக்குள்ள நம்ம வழி நடத்துவார்னா என்ன அர்த்தம்? सत्य के मार्ग पर चलाएंगे का मतलब இங்க क्या இன்னொரு है? பாயிண்ட் இருக்குது. और एक पॉइंट है, கீழே வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். आने वाले बातों के बारे में आपको बताएंगे। சொல்லுங்க, வரப்போகிற காரியங்கள். यहाँ पर बोला गया है பாவியானவர் பாருங்க நடக்க போகிற காரியங்களை கூட நமக்கு அறிவிப்பார். आने वाले बातों के बारे में भी आपको सिखाएंगे। என்ன மாதிரி தேவன் நம்மளுக்கு வச்சிருக்காரு, कितना अच्छा परमेश्वर எவ்வளவு அட்வான்ஸா हमारा- வச்சிருக்காரு பாரு கர்த்தர். हमें कितना अच्छा सिखा रहे हैं। देखिए, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க கூடிய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறான்றதை நம்புங்க. आने वाले बातों को भी सिखाने के लिए पवित्र आत्मा आप में और हम में है करके आप भरोसा रखिए। சங்கீதம் 25:5 भजन संगीता 25:5 பாருங்க. போன வாரம் கூட पिछले सप्ताह நம்ம சங்கீதம் வாசிச்சோம். हमने भजन संगीता पढ़ा था। என்ன சங்கீதம் வாசிங்கப்பா हमने कौन सा? போன வாரம் 23 ஆ? 23 ஆ? 23 पर 23. நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ போன வாரம் 23 சங்கீதத்தை வாசிங்க. पिछला सप्ताह हमने 23 भजन संगीता पढ़ा था। மெயின் ஏபிடி சபையில 23 சங்கீதத்தை தான் எடுத்து தான் ஃபுல்லா பேசினார் பாஸ்டர் சாம் பாஸ்டர். हमारे मेन चर्च में भी वो 23 भजन संगीता को लेकर ही प्रचार किए थे। எனக்கு நான் நேத்து தான் அதை கேட்டேன். मैंने कल ही उनका प्रचार सुना था। அப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? मुझे कितना आनंद हुआ था। என் தலைமை சபை பாஸ்டர் அவருடைய ஆவிக்குள்ள இருக்கிற செயல்பாடுகிற என்னுடைய ஆவிக்காரம் ஒன்றா செயல்படுறதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். हमारे मेन चर्च के जो पासवान है उनके और मेरे बीच में भी पवित्र आत्मा काम कर रहा है करके मुझे बहुत खुशी हो रही है। அது மட்டும் இல்லை, அதை கேட்கும் போது ஆண்டவர் என்னோட என் கூட கொஞ்சம் இன்னைக்கு பேசுங்க இந்த வசனத்தில் அப்படின்னு கேட்டேன். पवित्र आत्मा मेरे से वचनों से बात कर रहे हैं करके मैंने सुना था। அருமையா பேசினே வந்தாரு. वो अच्छा सा बात कर रहे थे हमारे पासवान जी। சில இடத்துல என் ஃபேமிலியை பத்தி பேசினாரு. एक जगह पर हमारे परिवार के बारे में पासवान जी बात किए। அப்போ பாஸ்டம் அப்பதான் வந்து உட்கார்ந்தாங்க. हमारे पास्टर माँ तभी आके बैठे थे। அப்போ நானும் அந்த பாயிண்ட் அவர் சொல்லும் போது நானும் அவங்களும் அதே சொல்றோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரே வாய், எங்க ரெண்டு பேர் வாயிலும் அந்த பாயிண்ட கவனிக்கிறாங்க அவங்க. जब हमारे जो पासवान उस प्रचार कर रहे थे, मैं और पास्टर अम्मा दोनों उस पर ध्यान दे रहे थे उसको। அதுதான் எங்களுக்கு ஒருமனப்பட்ட ஆவி எனக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அடிக்கடி. मेरे और मेरे पत्नी के बीच में भी एक चित रहता है। நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில இடத்துல சொல்லுவாங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு ஒரு மண்டபத்துல கூட்டத்துக்கு போனோம், ஒரு நைட் கூட்டத்துக்கு. एक बार हम एक जगह पर गए थे, नाइट मीटिंग में गए थे। அவங்க கிட்ட ஏதோ கேட்டிருக்காரு ஒரு பாஸ்டர். एक पासवान मेरी पत्नी से कुछ पूछे थे बात, அவங்க அதை சொல்லி இருக்காங்க. उसके लिए उन्होंने जवाब दिया। என்கிட்டயும் அந்த பாஸ்டர் அதே பாஸ்டர் கேட்டிருக்காரு. फिर से मेरे से भी बातों में मेरे से भी वही बात पूछे, நானும் அதே சொல்லி இருந்தேன். मैंने भी वही जवाब दिया। இது எங்களுக்கு தெரியாது, ये हमें तो नहीं मालूम। மீட்டிங் நடந்துருக்குது. मीटिंग हो रहा था, மேல அவர் சொல்றாரு, वो ऊपर खड़े होके वो बोल रहे हैं पासवान जी। பாஸ்டர் பிரிட்டோடைய ஒய்ஃபும் நான் கேட்டேன், ரெண்டு பேரும் அவங்க தனித்தனியா தான் இருந்தாங்க, ஒரே மாதிரி அந்த பதில் சொன்னாங்க. पासवान और उनकी पत्नी से मैंने एक बात पूछा था, वो लोग अलग अलग ही थे लेकिन उनका जवाब एक ही था। அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில செயல்படும் போது நீங்கள் எல்லாமே ஒற்றுமையா ஒரே விதத்துல பேச ஆரம்பிச்சிருவீங்க. ऐसे ही पवित्र आत्मा जब आपके घर में, आपके परिवार में जब काम करेगा तो आप सब लोग एक जैसा ही बात करने लगोगे। அதுதான் பாட்டு பாடும்போது சொன்னாரு. यही हम गीत गाने के समय में भी हमने बोला था। ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்க குடும்பத்தில் இருக்க சமாதானம் இல்லைன்னா கூட சமாதானம் ஆயிடும். पवित्र आत्मा जब आपके घर में उतरेंगे वहां पर आपको शांति होगा आपके परिवार में। சங்கீத புஸ்தகம் 25 भजन संगीता 25। ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி தராருன்றத பாக்குறோம். पवित्र आत्मा हमें क्या क्या सिखाएंगे करके हम देखने वाले हैं। 25 25 का 5। உம்முடைய சத்தியத்தினாலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். मुझे अपने सत्य पर चला और शिक्षा दे, क्योंकि तू मेरा उद्धार करने वाला परमेश्वर है। मैं दिन भर तेरी ही बाट जोता रहता हूँ। आमीन। பாருங்க, உம்முடைய சத்தியத்திலே நடத்தி என்ன மாதிரி ஒரு வாஞ்சை பாருங்க அந்த ஆளுக்கு. आपके सत्य में पर मुझे चलाओ करके वो
पूछ रहे हैं। என்ன பணத்தினால் நடத்த சொல்ல, वो अपने पैसों से चलाने के இல்ல लिए नहीं என்னுடைய बोल அறிவு புத்தினால் நடத்துங்கன்னு रहे, சொல்ல, अपने ज्ञान से चलाने के लिए नहीं बोल रहे हैं, உம்முடைய சத்தியத்திலே நடத்தி. अपने सत्य पर मुझे चलाओ சொல்லுங்க, करके बोल रहे எல்லாம் हैं। வாய்த்தன்னு சொல்லுங்க, உம்முடைய சத்தியத்திலே நடத்தி. आप बोलिए मुझे अपने सत्य पर चलाओ। இதுவே உங்க ஜெபமா இருக்கணும், ये एक प्रार्थना के रूप में होगा। உங்க பிரேயர்ல இருக்கணும் இது. ये जो वचन है वो आपके प्रार्थना में होना चाहिए। அப்பா உம்முடைய சத்தியத்திலே நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். என்ன மாதிரி ஒரு अपने பாருங்க, ஒரு सत्य வாஞ்சை. पर चलाना है, ஆ? अपने सत्य पर चलाओ और शिक्षा दो और मैं तेरी ही बाट जोते रहता हूँ। இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஆகணும். ऐसे ही हमारा जीवन बदलना है। உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம மாறணும்னு சொல்லிட்டு ஆசை பண்ணணும் பாருங்க. आपका जीवन और हमारा जीवन ऐसे ही बदलना है करके हम आशा करना है। ஆமா, போதித்தருளும் நீர் என் ரட்சிப்பின் தேவன். அவன் சொல்றான், நீ எங்க ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே, आप हमारी उद्धार करता हो, உம்மை நோக்கி நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன். मैं दिन भर तेरी बाट जोहता रहता हूँ। அப்படின்னா என்ன? உம்மை தான் சார்ந்து நிக்கிறேன், உம்மை தான் நம்பி मैं நிக்கிறேன். तुम पर ही निर्भर हूँ, इसका मतलब என் வாழ்க்கையில நீர் தான், உங்களுடைய சத்தியம் வார்த்தை தான், உங்களுடைய சத்திய வார்த்தையில தான் என்ன வழி நடத்துங்க. आपके सत्य बातों पर ही मुझे अगुवाई करना है। அப்படி செய்யறவனுக்கு தான். ऐसे जो इंतजार करते हैं, இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:28. प्रेरितों का किताब निकालेंगे, அதுதான் அப்பதான் வரப்போகிற காரியத்தை சொல்லுவார் அவர். எப்படி சத்தியத்துல வாழறவன் சத்தியத்துல நடத்துங்க, சத்திய உங்களுடைய ரட்சிப்பு தேவனுக்கு நாள் முழுதும் காத்திருப்பேன்ற ஒரு மனுஷன், அந்த நிலைக்கு வர மனுஷனுக்கு जो सत्य पर जो भरोसा रखता है, அவனை எதிர்கால காரியத்தெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுப்பார். उसको सारे भविष्य के बातों को भी वो सिखाते हैं। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:28. प्रेरितों का काम में 11 में 28, 11:28. 11 का 28। அவர்கள் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தான். அது அப்படியே கிளவு தீவு ராயுடைய நாட்களில் உண்டாயிற்று. उनमें से अगबुस ने खड़े होकर आत्मा की प्रेरणा से यह बताया कि सारे जगत में बड़ा अकाल पड़ेगा, और वह अकाल क्लियोदियुस के समय में पड़ा। आमीन। எல்லாம் சேர்ந்து சீடர்கள்லாம் ஒண்ணா ஆகுறாங்க, சபையெல்லாம் ஒண்ணா ஆகுறாங்க. सारे कलीसिया एक हो रहा है, सभी चेले एक हो रहे हैं। यहाँ நீங்க पर 26 வாசினா அது இருக்குது பாருங்க. आप 24 पढ़ने से वो देख அவர்கள் पाएंगे। ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து அப்படின்னு போட்டுக்குது. यहाँ पर लिखा है वो सब लोग मिलकर यहाँ पर 1 वर्ष तक रहे। அநேக ஜனங்கள் உபதேசம் பண்ணினார்கள். यहाँ पर लोग उपदेश किए। முதல் அந்தியோகியால சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டாயிற்று. पहले सबसे पहले अंताकिया ही मसीही कहलाए। இது உங்களுக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு यहाँ पर एक पॉइंट है आपके लिए। கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எப்படி வந்ததுன்னு கேட்டா, मसीही करके नाम कैसा आया करके कोई पूछने நீங்க से சொல்லலாம், அந்தியோகியா என்ற பட்டணத்துல முதல் கிறிஸ்தவர்களை, அதான் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். अंतकिया के जगह पर पहले सब चेलों को मसीही करके बुलाए। அப்ப கிறிஸ்தவர்கள் என்ன? मसीही मतलब कौन है? கிறிஸ்து பிளஸ் நான். यीशु प्लस हम लोग। ஆமா, நான் தனியா இல்ல, हम अकेले नहीं। கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவம் பிளஸ் கிறிஸ்தவன் தெய்வமும் நானும் ஒன்னா இருக்கிறேன். मसीही मतलब मसीह प्लस हम लोग एक ही है उनके साथ। உலக மக்கள் அப்படியே அவங்கள பேர் கூட்டாங்களாம் பாருங்க. संसार के लोग ऐसे बुलाए थे उन लोगों को, ஏன்னா அவங்க கூட கடவுள் இருக்கிறார்ன்றத மக்கள் பாக்குறாங்க. क्योंकि उन लोगों के साथ परमेश्वर है करके वो संसार के लोग देखे थे। அதனாலதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவம் அவங்களும் ஒன்னா இருக்கிறாங்கன்றாங்க. मसीही बोलने से मसीह प्लस और वो लोग एक हैं। அப்ப அந்த மாதிரி நாள்ல ऐसे जगह पर அங்க என்ன நடக்குது? ஒரு சீடர் எந்திரிக்கிறாரு, எந்திரி சொல்றாரு. एक चेला खड़ा होकर बोल रहा அகபு है। என்ற சீஷன் என்னமா சொல்றான்? अगबुस नाम का एक चेला பரிசுத்த ஆவியினால சொல்றான். वो पवित्र आत्मा से भरकर बोल रहा है। பாருங்க, பஞ்சம் உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவரால் அறிவித்தான். सारे जगत में बड़ा अकाल होगा करके वो पवित्र आत्मा के द्वारा वो चेला बोला। வேற மனுஷன் இல்ல, वो सिर्फ मनुष्य नहीं, அந்த அகபு என்ற மனுஷனுடைய வாயிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. वो अगबुस नाम के चेले के मुंह से पवित्र आत्मा बोल रहे हैं। ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, एक बहुत बड़ा अकाल जगत में आने वाला அது है। சொன்னது மாத்திரம் சொன்னத மாதிரி நடந்துச்சான்.
और जैसा उसने बोला था वैसे ही हुआ भी। அதே மாதிரி தான் பழைய ஏற்பாடுல யோசேப்பு ऐसे ही पुराने नियम में यूसुफ, அங்கே ராஜாவுக்கு வந்து அங்க கனவு வருது. वो राजा को एक स्वप्न आता है, அந்த கனவை யாரும் விளக்க முடியல. वो स्वप्न का अर्थ कोई बता नहीं सकता ஆனால் அந்த கனவை விளக்குறாரு யோசேப்பு ஆவியானவர் மூலமாக. लेकिन वो यूसुफ उसका मतलब बता रहा है पवित्र आत्मा के द्वारा। அதனால அந்த தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாத்துறாரு. इसलिए वो देश को अकाल से बचा रहे हैं। அப்ப ஆவியானவர் நமக்குள்ள என்னத்துக்கு இருக்கிறாரு? पवित्र आत्मा हमारे अंदर क्यों है? வரப்போகிற ஆபத்து அல்லது வரப்போகிற பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறான்றதை இந்த காலவேளை புரிஞ்சுங்க. आने वाले खतरे से, आने वाले विपत्ति से हमें बचाने के लिए पवित्र आत्मा हमारे अंदर से काम कर रहे हैं करके वो भरोसा आप में रहना है। சும்மா ஆவியானவர் என்னத்துக்கு ஆவியானவர்? पवित्र आत्मा बोलने से क्या है? நம்முடைய பிரச்சனைகள் மத்திய வரப்போகிற பிரச்சனைகளில காப்பாற்ற வேண்டும் என்பது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகிறார். आने वाले भविष्य में आने वाले खतरों से हमें बचाने के लिए पवित्र आत्मा हमारे अंदर से काम करता है। சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். पवित्र आत्मा के लिए आप धन्यवाद बोलिए। காப்பாத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். आप வரப்போகிற காரியங்களை சொல்லி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आप हमें बचा रहे हो पवित्र आत्मा, उसके लिए धन्यवाद। आने वाले बातों को सिखा रहे हो, धन्यवाद। आमीन। हालेलुया हालेलुया। எத்தனை பேர் இன்னைக்கு இப்போ காலைல வந்து சந்தோஷமாகுது உங்களுக்கு? कितने लोगों को खुशी हो रही है आज के सुबह के समय में आने के लिए? ஆமென் आमीन। சபைக்குள்ள வந்தா தான் ஆசீர்வாதம். कलीसिया में आने से ही आपको आशीर्वाद है, புரிஞ்சிக்க முடியும். आप उसको समझ सकते हो। 1 யோவான் पहला यूहन्ना 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். दूसरा अध्याय। இன்னும் 2 வசனம். पहला यूहन्ना दूसरा अध्याय 20 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2 का 20 20ஆம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20 பாருங்க. நீங்கள் பரிசுத்தரால அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 20 இதை வந்து 22 நான் வாசிக்கிறேன். இது 22 தான். இது 22 தான். இது நான் 20 போட்டிருக்கிறேன். 22 வாசிக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே आंधी क्रिस्त। वासिंगे 2 का 22 पढ़ेंगे। झूठा कौन है? वह जो यीशु के मसीह होने का इनकार करता है, और मसीह का विरोधी वही है जो पिता और पुत्र का इनकार करता है। आमीन। அதான் 21ல தான் சொல்றாரு. 21ல தான் சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்து இருக்கிறதால் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்றாரு। 21 में बोल रहे हैं, मैंने तुम्हें इसलिए नहीं लिखा है कि तुम सत्य को नहीं जानते, पर इसलिए कि तुम उसे जानते हो, और इसलिए कि कोई झूठ सत्य की ओर से नहीं है। आमीन। என்ன சொல்றாருன்னா 20ஆம் வசனத்திலிருந்து ये 20 से क्या बोल रहे हैं? நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, आप पवित्र आत्मा का अभिषेक तो पाए हो, உங்களுக்கு சகலத்தையும் அவர் அறிவிக்கிறவராம்। वो सब कुछ आपको सिखा रहे हैं पवित्र आत्मा। என்ன சகலத்தையும்னா क्या सिखा रहे हैं? ஏன்னா இந்த உலகம் வந்து கிறிஸ்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க। अभी आप मसीह में आ गए हो। உங்களை இந்த உலகத்துல சத்துரு வந்து பல விதத்துல ஏமாத்த பார்ப்பான்। ये संसार जो शत्रु है वो आपको धोखा देना चाहता है। ஆகவே தான் ஆவியானவர் இல்லைன்னா நம்ம ஏமாந்துருவோம்। अगर पवित्र आत्मा हम में नहीं रहने से हम धोखा खा जाएंगे। அதான் இங்க சொல்றாரு, वही इसमें बोल रहे हैं। அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு இருக்குது। अभी भी मसीह का विरोध में जो विरोधी हैं, அந்த அந்தி கிறிஸ்து ஆவி எப்படி கண்டுபிடிப்பீங்க? मसीह का विरोधी को आप कैसे पहचान पाओगे? குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிற இயேசுவையும் பிதாவையும் மறுதலிக்கிறதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி। जो पिता और पुत्र का इनकार करता है वही मसीह का विरोधी है। அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உங்களை வந்து தேடி வருவாங்க। ऐसे लोग आपको ढूंढते हुए आएंगे। அப்போ நீங்க சத்தியத்தை அறிந்து வைக்கலனா, ஆவியானவருடைய துணை இல்லைன்னா, अगर आप सत्य को नहीं जानते हो और पवित्र आत्मा की सहायता आप में नहीं रहने से நீங்களான வஞ்சிக்கப்படுவோம்। आप और हम वंचित हो जाएंगे। அதத்தான் வந்து இங்க ஆவி யோவான் சொல்றாரு। यही यहाँ पर यूहन्ना बोल रहे हैं। இது பைபிள் காலேஜில் மட்டும் போதிக்கணுமா, சபையில போதிக்கலாமா? क्या ये सिर्फ बाइबल कॉलेज में ही प्रचार करना है या कलीसिया में प्रचार करना है? சொல்லுங்க। आप बोलिए।
சபையில இருக்கிறவங்கள தான் பைபிள் காலேஜுக்கு போறாங்க. जो कलिश में आते हैं वही बाइबल कॉलेज पढ़ने के लिए जाते हैं। இல்ல பைபிள் காலேஜ் ஸ்ட்ரைட்டா வந்துருவாங்களா? क्या वो एकदम सीधा बाइबल कॉलेज में दाखिल थोड़ी हो जाएंगे? அதனால தான் வந்து பைபிள் காலேஜ் போறதுக்கு சபையில நல்லா கத்துக்கினா தான் பைபிள் காலேஜ்ல போய் கத்துக்கணும்னு ஆசை வரும். इसलिए कलिश में आके आप अच्छा सीखने से ही बाइबल कॉलेज में जाके और भी पढ़ना है करके आप में वो आशा आएगी। பாருங்க நம்ம சர்ச்சுக்கு ஏற்கனவே ஒரு 10 அல்ல எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன் இது. हमारे कलिश में 10-15 साल पहले 15 வருஷம் 2007-8 நினைக்கிறேன். 8 அப்படி நினைக்கிறேன். 2007 या 2008 में புதுக்குமுடி பொண்ணு சில பேர்லாம் கும்பிடுமெல்லாம் வந்திருந்தாங்க. पुदुकुमड़ी पुंडी में कुछ लोग आ रहे थे हमारे ஒரு ஆளு कलिश में। திடீர்னு ஏதோ ஊருக்காரோ ஏதோ பைபிள் தூக்கின்னு வந்துட்டாரு. एक गांव से एक जन बाइबल उठाकर हमारे कलिश में आ गए थे। கெடுத்துட்டான் பாருங்க ஆளா. வர ஜனங்களாம் கெடுத்துட்டான். वो जो भी आ रहे थे पहले से उनको भी खराब कर दिया वो आदमी। என்ன கேட்டான் அவங்க கிட்ட வந்து? उन लोगों से वो जाके क्या पूछा? ஜீசஸ் இயேசு வந்து தமிழ்ல இயேசுன்றீங்க, இங்கிலீஷ்ல ஜீசஸ்ன்றீங்க, அப்புறம் ஹிந்தியில என்னது ईशु ईशु ஈஷு ஈஷு, அப்புறம் வந்து இல்ல வேற என்ன சொல்றீங்களா? यहोवा मसीह அதான் ஜீசஸ்னா என்ன அர்த்தம் ஹிந்தியில? मसीह மசி. அப்புறம் சொல்லுங்க அத. एक वो आदमी आके सब लोगों से पूछा कि आप தமிழ்ல ஒரு பேரு, तमिल में यीशु बोल के बोलते हो, ஹிந்தியில ஒரு பேர் ஆகுது, हिंदी में उनका नाम अलग है, தெலுங்குல ஒரு பேர் சொல்றீங்க, तेलुगु में एक नाम बोल रहे हो, அப்ப நம்ம பேர்லாம் ஏன் ஒரே மாதிரி சொல்றீங்க? फिर हम लोगों को एक ही नाम क्यों बोल रहे हो करके वो आदमी पूछा। அப்ப என் பேர் பிரிட்டோ வைக்கிறேன், பிரிட்டோ வைக்கிறது தானே தமிழ்லயும்? मेरा नाम अगर ब्रिटो है तो वो सभी भाषाओं में वही है। தெலுங்குலயும் அது தானே பிரிட்டோ வைக்கிறது தானே? तेलुगु में भी मेरा नाम वही है, பேர் ஏன் மாறுது? क्यों नाम यहाँ पर बदल रहा है करके वो आदमी पूछा। அதுவே சத்தியம் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். इसलिए वो सत्य बात पूरा गलत है करके वो आदमी बोल के चला गया। குடும்பமே வராதெல்லாம் போச்சு. उनका परिवार भी ऐसे ही चला गया। ஆனா குடும்பத்துல அவங்க ஒரு லேடில செத்து போயிட்டாங்க. उनके परिवार में दो स्त्रियां तो मर भी गई हैं अभी। அப்ப பாருங்க இந்த சத்தியம் தெரியலனா நம்மள வந்து பிசாசு பல ரூபத்துல வந்து அட்டாக் பண்ணி கடவுள்கிட்ட இல்ல இந்த உலகத்தை விட்டு காலி பண்ணிடுவான். अगर हम सत्य बात को नहीं जान पाएंगे तो हमारा जीवन ही खराब हो जाएगा। அததான் இங்க சொல்றாரு, यही यहाँ पर बोल रहे हैं। எல்லா சகலத்தையும் அறிஞ்சு வைக்கிறதுக்கு ஆவியானவர் கூட இருக்காரு. सब कुछ जानने के लिए पवित्र आत्मा आपकी मदद करेंगे। 22-23 ரொம்ப முக்கியம். 22-23 बहुत मुख्य वचन है। இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. मसीह का विरोधी कौन है? जो पुत्र और पिता और पुत्र का इनकार करता है वही है। 23 குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை இடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். जो कोई पुत्र का इनकार करता है और उसके पास पिता भी नहीं, जो पुत्र को मान लेता है उसके पास पिता भी है। இந்திக்காரல கவனிங்க, आप ध्यान दीजिए। ஏன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டு வருவீங்க, உங்களை தேடி சில பேர் வருவாங்க. आप शुरुआत में उद्धार पाके कलीसिया में आओगे, लेकिन आपको ढूंढते हुए कुछ लोग आएंगे। சில பேர் சொல்லுவாங்க இயேசுலாம் கிடையாதுங்க, வெறும் பிதா மட்டும் தான் அப்படின்னுவாங்க. वो लोग आके बोलेंगे कि यीशु नहीं है, सिर्फ पिता ही है करके। சில பேர் பிதாலாம் கிடையாது, வெறும் இயேசு மட்டும் தான் சொல்லுவாங்க. कोई बोलेंगे पिता कोई नहीं है, सिर्फ यीशु ही है करके। சில பேர் ஆவியானவரே கிடையாதுன்னுவாங்க. कोई बोलेंगे कि पवित्र आत्मा है ही नहीं। ஏன்னா இன்னைக்கு வந்து சத்துரு எப்படியாவது கிறிஸ்தவ மக்களை கடவுளை விட்டு வெளியே கொண்டு போயிடணும். आजकल शत्रु कैसे भी मसीही लोगों को परमेश्वर से अलग करने के लिए वो कुछ न कुछ करता है। அதத்தான் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்னை நடத்துகிறார். इसलिए पवित्र आत्मा सारे सत्य के मार्ग में हमें चला रहे हैं। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா தான் நம்ம அட்டாக் ஆக முடியாது, மற்றவங்க கிட்ட பிசாசு கிட்ட அட்டாக் பண்ணிக்க ये முடியாது. सब जानकारी आप में रहने से ही शत्रु आपके विरुद्ध में काम नहीं कर पाएगा। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? நான் ஜோசப் விளங்குதா? ஜோசப் என்ன நாங்க நிறைய அடிபட்டுக்கிறோம் பாருங்க. வளர்ந்த பீரியட்ல சரி, பெரிய பாஸ்டா இருக்கும் போது அடிபட்டுக்கிறோம் நாங்க. हमारे जीवन में भी बहुत कुछ ऐसा हुआ है।
அதனால தான் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். इसलिए सत्य को तुम जानो, सत्य तुम्हें स्वतंत्र करेगा. நீங்க சரியான சத்தியத்தை அறியவில்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க. अगर आप सही रूप से सत्य को नहीं जानोगे तो आप धोखा खा जाओगे. அப்ப ஆவியான எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? पवित्र आत्मा को क्यों परमेश्वर ने दिया है? நம்மள கடைசி வரைக்கும் கடவுள் கூட்ட நடத்தணும்ன்றதுக்காக தான் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். अंत तक हमें परमेश्वर के मार्ग में चलाना है, इसलिए पवित्र आत्मा दिया गया है. அந்த ஆவியானவர் தான் நம்மள சபை மூலமா நம்மள வழி நடத்துறார். वो पवित्र आत्मा हमें कलिसिया के रूप में हमें चला रहा है. எப்படி வழி நடத்துறாரு? कैसे चला रहा है? சத்தியத்தின் அடிப்படையில் வழி நடத்துறார். सत्य के नींव से हमें चला रहा है. விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். अभी வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். प्रकाशित वाक्य पहला अध्याय. प्रकाशित वाक्य पहला अध्याय. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம். प्रकाशित 1ஆம் வசனம். पहला अध्याय में पहला वचन. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். यीशु मसीह का प्रकाशित वाक्य जो उसे परमेश्वर ने इसलिए दिया कि अपने दासों को वे बातें जिनका शीघ्र होना आवश्यक है दिखाए, और उसने अपने स्वर्गदूत को भेजकर उसके द्वारा अपने दास यूहन्ना को बताया. आमीन. இங்க யோவானுக்கு என்ன பண்றாரு? यहाँ पर यूहन्ना ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு தரிசனத்துக்காக சொல்லி यूहन्ना को पवित्र आत्मा एक दर्शन दिखा रहे இந்த हैं. வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுத வைக்கிறாரு. ये प्रकाशित वाक्य का किताब लिखने को बोल रहे हैं. எழுத வைக்கிறதுக்கு முன்ன இந்த பாயிண்ட் சொல்றாரு. ये लिखने से पहले ये पॉइंट जो है उनको सिखा रहे हैं. நான் சொன்னல வரப்போகிற காரியத்தை அறிவிப்பாருன்னு ஆவியானவர். मैंने बोला था ना आने वाले बातों को भी सिखाएंगे करके. அதான் இங்க சொல்ற சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். जो भी आने वाला, शीघ्र रूप से जो भी आने वाला है, அது என்ன பண்ண தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கிறாராம். वो अपने चेलों को दिखा रहे हैं. அதை காண்பிக்கிறது மாத்திரம் இல்ல, सिर्फ दिखा ही नहीं रहे हैं, இயேசு கிறிஸ்து மூலமா தூதனை அனுப்பி वो अपने स्वर्गदूत को भेजकर தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். वो अपने दास यूहन्ना को बता रहे हैं. அப்படின்னா நடக்க போற காரியங்களை தம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். जो भी होने वाला है वो अपने चेलों को दिखा रहे हैं स्वर्गदूत के द्वारा. அதை தான் இங்க சொல்றாரு. वही बता रहे हैं. அப்ப சகல சத்தியத்துக்குள்ள நடத்தினா வரப்போற காரியங்களை கூட கத்து கொடுக்கிறார். वो आने वाले बातों को भी सिखाते हैं. பிறகு 1:19 फिर उसी में 19 நீ கண்டவைகளும் இருக்கிறவைகளும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. इसलिए जो बातें நீ கண்டவைகளும் இருக்கிறவைகள் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. 19 पढ़ेंगे. इसलिए जो बातें तूने देखी हैं, जो बातें हो रही हैं और जो इसके बाद होने वाली हैं, उन सब को लिख ले करके बोल रहे हैं. என்ன சொல்றா? பின்னால நடக்க போறத கூட எழுதி வைன்றார். जो बात होने वाली है उसको भी लिखो. அதை நான் உனக்கு சொல்றேன். वो मैं बोल रहा हूँ. வரப்போகிற சபை மக்கள் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். आने वाले कलिशे में जो भी आने वाले हैं वो इसको देख के सीख लेंगे करके बोल रहे हैं. அப்ப அது ஆவியானவர் என்ன பண்றாரு? वो पवित्र आत्मा क्या बोल நடக்க रहे हैं? போற காரியங்களை கூட ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லி நமக்கு எழுதி வைக்கிறார். जो भी होने वाली बातें हैं उसको भी अपने चेले से बोल के लिखवा रहे हैं. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. इसलिए पवित्र आत्मा कितना अहम है. நம்மள சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறாரு. हमें सत्य के मार्ग में चला रहे நடக்க हैं. போகிற காரியங்களை நமக்கு கத்து கொடுக்கிறாரு. आने वाले बातों को सिखा रहे हैं. கத்து கொடுத்தது மட்டும் இல்ல, அதை கற்று கொடுத்தது எழுதி வச்சது மட்டும் அதை கத்து கொடுக்க வைக்கிறார். जो भी लिख के रखा है उसको हमें सिखा रहे हैं. கடைசியா இத பாருங்க, இதை எப்போ சொல்லணும் எப்போ சொல்லக்கூடாது, इसको कब बोलना है कब नहीं बोलना है, அதையும் சொல்லி கொடுக்கிறார். वो भी हमें सिखाते हैं. தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம். दानियल का किताब 8वां अध्याय निकालेंगे. தானியேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம். दानियल 8. எசேக்கியேலுக்கு அடுத்தது, எசேக்கியேலுக்கு நெக்ஸ்ட் தானியேல் 8ஆம் அதிகாரம். தானியேல் 8ஆம் அதிகாரம். இருபத்தி 26 வாசிக்கிறேன். उसमें 24 8:26. दानियल 8 का 24. சொல்லப்பட்ட
ராப்பகலில் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான். सांझ और सवेरे के विषय में जो कुछ तूने देखा और सुना है वह सच है, परंतु जो कुछ तूने दर्शन में देखा है उसे बंद रख, क्योंकि वह बहुत दिनों के बाद पूरा होगा. आमीन. 17 வாசிக்கிறேன். इसी में 17 पढ़ेंगे. அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். 17 पढ़ेंगे. तब जहां मैं खड़ा था वहां वह मेरे निकट आया और उसके आते ही मैं घबरा गया और मुंह के बल गिर पड़ा. तब उसने मुझसे कहा, हे मनुष्य के संतान, उन देखी हुई बातों को समझ ले, क्योंकि यह दर्शन अंत समय के विषय में है. आमीन. அங்க யோவானுக்கு சொன்னார் பாருங்க. वहां पर यूहन्ना के पास पवित्र आत्मा அந்த बोले. யோவானுக்கு சொன்னதை தானியேலுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. यूहन्ना के पास जो बोले थे उसको दानियल से पहले ही बोल दिया, நடக்க போகிற காரியங்களை, आने वाले बातों के இப்ப बारे நம்ம में. இனிமேல் நடக்க போகிற காரியங்களை. अभी जो आने वाला है उसके बातों में ஆனா தானியேல் கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்றாரு? दानियल से पहले ही बोल दिए. இப்ப இது நடக்காது, वो बोले कि अभी ये होने वाला இத नहीं மறைச்சு है, வை, इसको छिपा कर रखो, இது முடிவு காலத்துக்குரியது. ये अंत के समय में होने वाला है. அங்க வந்து யோவானுக்கு சொல்றாரு, वहां पर यूहन्ना से बोले, காண்பிச்சு उसको दर्शन எழுதி दिखा வச்சிட்டாரு. लिख के भी रख दिए. இப்போ ஆவியானவர் சபைக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு ஆவியான மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். लेकिन अभी जो कलीसिया में पवित्र आत्मा के द्वारा ये सब हमें सिखा रहे हैं. இதுல இருந்து என்ன புரியுது? इससे हम क्या जान பரிசுத்த पाएंगे? ஆவியானவர் पवित्र आत्मा வரப்போகிற காரியங்களோட நம்ம சொல்லி கொடுக்கறாராம். आने वाले बातों को हमें सिखाते हैं. சொல்லி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, सिर्फ सिखाते ही नहीं, எதை எப்போ சொல்லணும் எதை எப்போ சொல்லக்கூடாது அதை கூட நம்ம கண்ட்ரோல் பண்றாரு. क्या क्या बातें कब बोलना है करके इसके बारे में भी सिखाते हैं. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इस पर विश्वास करते हो? இதை நீங்க எதை நீங்க எப்போ சொல்லணும், உங்க சப்போஸ் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாரு வச்சுக்கீங்களேன், अगर आपके जीवन में पवित्र आत्मा कुछ बात बोल रहे हैं, சொல்ல வேண்டிய நேரத்துல நீங்க சொல்லணும், சொல்ல வேண்டாம்னா சொல்லக்கூடாது. उसको सही समय पर बोलना है और जिस समय पर नहीं बोलना है नहीं बोलना है. எனக்கு கூட என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொன்னாரு, இதை சொல்லவே சொல்லாதனால சொல்லவே இல்லை யார்கிட்ட இன்னும் கூட. मेरे से भी परमेश्वर ने एक बात बोला था और कहा था इसको कभी नहीं बोलना है. मैंने अभी तक किसी से नहीं இது बोला. வரைக்கும் நான் சொல்லவே இல்லை अभी யார்கிட்டயும், तक ஃபேமிலி किसी யார்கிட்டயும். से, मैं अपने परिवार में भी किसी से भी नहीं बोला है. சொல்லாதன்ட்டார், அவ்வளவுதான். उन्होंने बोल दिया कि इसको नहीं बोलना है. இது ரொம்ப முக்கியம். ये बहुत ही अहम बात है. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிலாம் சில இடங்கள்ல சொல்லுவாரு, அதை நீங்க சொல்லக்கூடாது. அவர் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது, சொல்லணும்னா சொல்ல. आपके जीवन में भी परमेश्वर आपसे बात करेंगे और कहेंगे किस बात को नहीं बोलना है, उस बात को आप नहीं बोलना है कभी भी. விளங்குதா? आपको समझ में आ रहा है? பாருங்க எவ்வளோ விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. कितना कुछ हमें सीखने का है, आप समझिए. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு मसीही जीवन முங்கி நான் ட்விஸ் ஃபினிஷ் நான் எடுத்துட்டேன். ऐसे डुबकी लगाकर बपतिस्मा लेने से बस नहीं है. வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு பிரதர். हमारा जीवन बहुत बड़ा है. இந்த வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப பெருசு. इस जीवन में सीखने की बातें बहुत है. அதுக்கு தான் ஆலயம் ரொம்ப பெருசு. इसलिए कलीसिया बहुत मुख्य है. ஆலயமோ சும்மா ஏதோ ஹல்லேலூயா போட்டுட்டு போறதுக்கு ஆலயம் கிடையாது. सिर्फ कलीसिया में आके हालेलुया बोल के जाना ही काफी नहीं है. நம்ம வந்தா வாழ்க்கையில சில தெளிவான காரியங்களை விளக்கி சொல்லக்கூடிய ஆலயமா அது இருக்கணும் நமக்கு. जिस कलीसिया में हम जा रहे हैं वहां पर बात स्पष्ट रूप से प्रचार होना है, वैसा कलीसिया रहना है. ஆமா, எல்லாத்துக்கும் போய் பாஸ்டர் கிட்ட போய் நின்னுங்கன்னு நிப்பிள் வச்சு குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. सभी बातों के लिए हम पासवान के पास जाके छोटे बच्चों की तरह खड़े नहीं रहना है. நிறைய கிறிஸ்தவங்க நிப்பிள் வச்ச குழந்தை தான். बहुत से मसीही अभी भी छोटे बच्चों के जैसे जाते हैं पासवान के எல்லாத்துக்கும் पास. பாஸ்டர் கிட்ட போய் நிப்பாங்க, सभी बातों के लिए पासवान के पास जाते அவர் हैं. நிப்பிள் வச்சு விடுவாரு. वो आके प्रार्थना करते हैं जैसे छोटे बच्चों को. நிப்பிள் வச்ச கிறிஸ்தவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. ऐसे छोटे बच्चों की तरह नहीं रहना है. இங்க அப்படி இல்ல. यहाँ पर ऐसा नहीं. நான் திருப்பி பெருமைக்காக சொல்லல, मैं अपनी गर्व के लिए नहीं बोल रहा हूँ. கர்த்தருடைய காரியங்களை கற்றுக் கொடுத்தா அவங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. परमेश्वर की बातों को आपको सिखाने से आप भी बढ़ने लगेंगे. அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. आप आशीर्वाद में रहेंगे. அதுதான் முக்கியம்.
यही मुख्य बात है। எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில सभी को என்கிட்ட अपने வா और என்கிட்ட வா என்கிட்ட வான்னு கிடையாது. तुम मेरे पास आओ करके बांध के रहना मसीही जीवन नहीं है। சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य को जानोगे तो सत्य तुम्हें स्वतंत्र करेगा। வெளியே போய் பிசாசு பல மக்கள் மூலமா வந்தா கூட நீங்க தெளிவா இருப்பீங்க. बाहर जाके संसार में शैतान किसी रूप में आने से भी आप वहां पर स्पष्ट रूप से बात कर உங்க पाओगे। குடும்பத்தை ஆட்டி படைக்கிற காரியங்கள் வந்தா கூட சத்தியம் தெரியும் போது நீங்க நின்னு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. परिवार में कैसे भी समस्या आके डगमगाने से भी आप स्थिर रहकर सत्य की बात कहोगे। உங்க வாழ்க்கையில அலக்கழிக்கிற காரியங்கள் வந்தா கூட சத்தியம் தெரியும் போது நீங்க தைரியமா இருப்பீங்க பாருங்க. आपके जीवन में डगमगाने की स्थिति आने से भी जब आप सत्य को जानोगे तो आप स्थिर खड़े होगे। அதுக்கு தான் நல்ல ஒரு ஆலயம் வேணும். इसलिए एक अच्छा कलीसिया हमें चाहिए। தேவனுடைய வார்த்தையை பகுத்து போதிக்கிற ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்களுக்கு இன்னைக்கு தெரியல பாருங்க. परमेश्वर के वचन का प्रचार करके आपको सिखाने का कलीसिया चुनना नहीं जानते हैं लोग। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष देंगे। ஆவியானவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். पवित्र आत्मा आपको शिक्षा देके आपकी अगुवाई करेगा। வரப்போகிற காரியத்தை சொல்லுவாரு. आने वाले बातों को सिखाएंगे। எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி क्या बात बोलनी है क्या बात नहीं बोलनी है करके भी सिखाएंगे। டெய்லி சத்தியத்தை ஆண்டவரே எனக்கு போதின்னு கேளுங்க. आप रोज परमेश्वर से पूछिए कि मुझे सत्य की बात அவர் बताइए। உங்களுக்கு சத்தியத்தை போதிப்பார். वो आपको सत्य की बात सिखाएंगे। நெக்ஸ்ட் வீக் வருவோம். अगले सप्ताह हम आएंगे இன்னும் கற்றுக்கொள்வோம். और भी हम सीखेंगे। கற்றுக்கொள்ளணுமா வேணாவா? क्या हम सीखना है ना? கற்றுக்கொள்வோம். हम सीखेंगे। அவர் சொல்ல என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்ற. वो परमेश्वर बोल रहे हैं तुम मेरे पास आके सीख लो करके। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள். जो भी बोझ उठा रहे हो थके हुए लोग हो तुम लोग मेरे पास आओ करके परमेश्वर बोल रहे हैं। என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்ற. तुम मेरे पास आओ आके सीखो बोल रहे हैं। என் நுகம் மிருதுவாயிருக்கும் அப்படின்றாரு. मेरा बोझ बहुत हल्का है करके वो बोल रहे हैं। சத்தியத்தை போதிக்கும் பொழுது जब सत्य की बात को हम सीखेंगे நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாரம்லாம் நீங்கிடும். हमारे जीवन का बोझ हट जाएगा। நம்முடைய பாரம்லாம் நீங்கிடும் பிரதர். हमारा बोझ हट जाएगा। சத்தியம் வர வர ஃப்ரீயா இருப்பீங்க. सत्य बात हमारे अंदर आते आते ही हम एकदम हल्का हो जाएंगे। ஆமென். आमेन। ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। ஷதராமாக்கா ராதாராபாக்கா பரிசுத்த ஆவியானவருக்கான தேங்க்ஸ் பண்ணுவோம். पवित्र आत्मा के लिए हम धन्यवाद देंगे। ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்திய வார்த்தைகளுக்காக पवित्र आत्मा हमें सिखा रहे हैं सत्य बात सिखा रहे हैं उसके लिए हम धन्यवाद ஆமா देंगे। கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். पवित्र परमेश्वर की महिमा हो। அவர் உங்க மேல என் மேல ரொம்ப அக்கறை உள்ளவரா இருக்கிறார். वो आप पर और हम पर बहुत ख्याल रखते हैं। உங்களுக்கு விசுவாசத்தை கத்து கொடுக்கிறாரு. आपको विश्वास सिखा रहे हैं। ரட்சிப்பில நிலைத்திருக்க வைக்கிறாரு. आप उदार में खड़े रहने के लिए சத்தியத்தை सिखा रहे அறிகிற हैं। அறிவில நிரப்புறாரு. सत्य के मार्ग में चला रहे हैं। விசுவாசத்துல வாழ வைக்கிறாரு. विश्वास में आपको और भी बढ़ा रहे हैं। விசுவாசத்துல பேச வைக்கிறாரு. विश्वास को बोलने को रख रहे விசுவாசத்துல हैं। செயல்பட வைக்கிறாரு. विश्वास में लागू करा रहे हैं। முடிவு பொறுத்து விசுவாசத்துல வாழ வைக்கிறார். अंत तक आप विश्वास में जीना है ऐसे सिखा रहे हैं। ஆவியானவர் செய்கிறார். पवित्र आत्मा ऐसा कर रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஓ சிலுவை நாதருக்காக ஸ்தோத்திரம். சிலுவை நாதர் अब बोलिए क्रूस हमारे उद्धारकर्ता के लिए आप இயேசுக்காக धन्यवाद। ஸ்தோத்திரம். यीशु मसीह के लिए धन्यवाद। சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். हमें सत्य के मार्ग में चला रहे हैं हमारे उद्धारकर्ता के लिए நன்றி धन्यवाद। ஆண்டவரே. धन्यवाद। உம்மை துதிக்கிறோம். हम आपकी स्तुति உம்மை करते हैं। ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. हम आपकी स्तुति இந்த करते காலை வேளையில இந்த சபைக்குள்ள நீர் இருப்பதுக்காக நன்றி. हैं। इस सुबह के समय में आप यहाँ पर मौजूद हो उसके लिए धन्यवाद। அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள இறங்கும் பொழுது தூதன் இறங்கும் போது சுகமடைகிறார்களே. जैसे वो बेदस्ता कुंड में स्वर्गदूत उतरा तो सब लोग चंगे हो गए। ஆவியானவர் இங்க இருந்து சத்தியத்தை பேசி எல்லாருடைய மனசுல பிரச்சனை போராட்டங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ऐसे ही पवित्र आत्मा यहाँ रहकर सभी के हृदय में सारे संघर्ष और दुख को दूर कीजिए पिता। மனதுல விடுதலை உண்டாகட்டும். मन में स्वतंत्र हो पाए। சரீரத்துல விடுதலை உண்டாகட்டும். शरीर में स्वतंत्र हो पाए। குடும்பங்கள்ல விடுதலை உண்டாகட்டும். परिवार में स्वतंत्र हो पाए। பொருளாதாரத்துல விடுதலை உண்டாகட்டும். आर्थिक स्थिति में स्वतंत्र हो पाए। ஓ குடும்ப பற்ற என்னென்ன காரியத்துல விடுதலை வேணுமோ விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. और किस किस चीजों में वो स्वतंत्र चाहते हैं सभी में स्वतंत्र हो जाए। ஓ ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை கற்றுக் கொடுப்பீராக. पवित्र आत्मा आने वाले बातों को हमें सिखाइए। எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்றதை அவளுக்கு கர்த்தர்
உணர்த்துவீராக. क्या बात बोलनी है क्या बात नहीं बोलनी है करके आप हमें सिखाइए पिता. Thank you Jesus. थैंक यू लॉर्ड. இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு மேலே தெளிக்கிறோம். यीशु मसीह के लहू को एक एक के ऊपर भी हम छिड़का रहे ஒவ்வொருவரும் हैं. நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் இருப்பார்களாக. एक एक लोग भी अच्छे जमीन पर गिरा हुआ बीज के समान रहे. எல்லாரும் 100% பலன் கொடுப்பார்களாக सब ஜனங்கள். लोग 100% फलवंत हो पाए. கர்த்தருடைய நாமம் ஜனங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும் ஆண்டவரே. परमेश्वर की नाम की हमारे जीवन में महिमा हो. உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आप ही की आदर सम्मान और इज्जत देते हैं இயேசுவின் நாமத்தில். यीशु के नाम से ஆமென். आमेन. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். शालोम. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. சொல்லுமா, உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. எல்லாரும் உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனே. எல்லாரும் ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கடைசியாக ஹalleluya 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 ஹalleluya. எல்லாருக்கும் ஷாலும். இயேசு ராஜாவுக்கு